அந்த காலத்தில் நமக்கு அம்மாலாம் சமைக்கும்போது நம்ம ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவோன்னா காலையில் செய்கிற அந்த இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி இப்படின்னு பண்ணுவாங்க பாருங்கள். அதை தான் நமக்கும் பேக் பண்ணி மதியானத்துக்கு கொடுத்து விடுவாங்க. அதை தான் தூக்கிட்டு நம்ம ஓடுவோம் ஸ்கூல் போனாலும் காலேஜ் போனாலும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபன் செய்ய வேண்டியிருக்கு, மதியானம் லஞ்சும் செஞ்சு அந்த 7 மணிக்குள்ளே அவ்வளோத்தையும் செஞ்சு பேக் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கு. அப்படி சில டைமில் வந்து நம்மளால் செய்ய முடியலன்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறாங்க. அந்த காலத்தில் இப்போ உள்ள வசதிலாம் இல்லை. அதனால நம்ம காலங்காலமாக அந்த காலையில் என்ன செய்கிறாங்களோ அதையே லஞ்சுக்கு தூக்கிட்டு ஓடுவோம். அதுக்காக நான் வந்து அம்மாவெல்லாம் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்போ உள்ள ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் வேறு, இப்போ இருக்கிறது நம்ம வேறு. அப்போல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு 3 பேர் 4 பேர் அப்படி தான் இருக்கும். அதனால நம்ம பசங்களுக்கு கேட்குறத நம்ம அப்பப்போ செஞ்சு கொடுத்துட்றோம். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 பேருக்கு சமைப்பாங்க. காலையில் இட்லி தோசை எது பண்ணாலும் 10 பேருக்கு சமைக்கணும். அதுக்கப்புறம் லஞ்சு செய்வாங்க. நமக்கு காலையில் செய்கிறத அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியானம் பார்த்தீங்கன்னா கறி மீன் நண்டு இறால் வறுவல்னு செஞ்சு மதியானம் நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மிச்சம் இருக்கிறதான் நைட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அன்றைக்கி வந்து மோர் குழம்பும் வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். சாதம் வந்து குக்கரில் வச்சுட்டேன். எப்பொழுதுமே வடித்து தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, லேட் ஆனதுனால குக்கரில் வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து இட்லியும் சட்னியும் பண்ணியிருந்தேன். அதில் வந்து சட்னிக்கு வந்து வெங்காயம் தக்காளி வரமிளகா அப்புறம் வந்து கொஞ்சம் புளி போட்டுட்டு இது புதினா இலை மல்லி இதுமாதிரி கருவேப்பிலை எது வந்து நம்ம வீட்டில் ஜாஸ்தி இருக்கோதோ அதை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு அதை அரைச்சி தாளித்து வச்சுருவேன். இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வீட்டில் எப்பொழுதுமே வந்து இட்லி பொடி இருக்கும். அதனால் சட்னி வேணுங்கிறவங்க சட்னி வச்சுக்கோங்க, பொடி வேணாலும் பொடி வச்சு கொடுத்துடுவேன். இது எல்லாத்தையும் சமையல் பண்ணி முடிக்கிறத விட கடைசியாக எல்லாருக்கும் பேக் பண்ணி அனுப்பணும். அதை டிஃபன் தனியாக பேக் பண்ணணும், லஞ்சு தனியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பணும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சமையலை முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணுற வேலை.